அதிமுகவினுடைய எழுச்சி பயணம் இப்படி போய்கிட்டு இருக்கு. நாங்கள் எதிர்பார்த்ததும் நடந்து எதிர்பார்க்காத அளவிற்கான ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கிறத நாங்கள் பார்க்குறோம். மெகா கூட்டணி அப்படின்னு யாரை சொல்றாங்க? நேத்தைக்கு வரைக்குமே பிரம்மாண்டமான கூட்டணி அமைக்கப்படும் சொல்றாங்க. இந்த கூட்டணி வலிமையான கூட்டணியாக இருக்கிறது. இந்த கூட்டணியினுடைய வலிமை இன்னும் அதிகரிக்கும். அப்ப விஜயன் எடுத்துக்கலாமா? சீமான் அவர்கள் இருக்க கூட வாய்ப்பு இருக்கா? சீமான் அவர்கள் ஒரு தவிர்க்க முடியாத சக்தி தானே தமிழ்நாட்டு அரசியல். அப்ப ஏன் நீங்க விஜய் கேட்கிறவர் உங்களுக்கே அந்த சந்தேகம் வரல? அவர் தனித்து நிக்கணும்ங்கிறதுல ஸ்ட்ராங்கா இருக்காரு, அதனால ஒரு சந்தேகம் வருது. அவரும் வருவாரா கூட்டணியில அப்படின்ட்டு. அது ஒரு ஆச்சரியம் தானே. நான் என்ன சொல்றேன்னா, அந்த மொழிப்போரில் ஈடுபட்ட அந்த மாணவர்களை தமிழர்களை சுட்டுக் கொண்டது யாரு? காவிரியிலே நம்முடைய உரிமையை மறுத்து எத்தனையோ தமிழர்கள் தற்கொலை செய்து கொண்டதற்கும் எத்தனையோ தமிழர்கள் கர்நாடகாவில் அடித்துக் கொள்ள துரத்தப்பட்டதற்கும் கொலை செய்யப்பட்டதற்கு யார் காரணம்? கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறதும் ஒரு அழுத்தமாவே இருந்துட்டு இருக்கு. அதை விஜய் தான் தொடங்கி வச்சாரு, நீங்க நம்புறீங்களா? பள்ளி கல்வித்துறைக்கு மட்டும் கடந்த பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்ட நிதி எவ்வளவு? 46,000 கோடி. 46,000 கோடி நிதி ஒதுக்கி இருக்கிற தமிழ்நாடு அரசு இந்த 2,000 கோடி வரவில்லை என்பதால் தான் எங்களால் நகர முடியவில்லை என்று மீண்டும் மீண்டும் கதை சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே, இதை எப்படி ஏற்பீர்கள்? சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். வணக்கம் சார். வணக்கம். அதிமுகவினுடைய எழுச்சி பயணம், சுற்றுப்பயணம் எப்படி போய்கிட்டு இருக்கு? ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்குங்க. மிகப்பெரிய அளவிலான அதிர்வலைகளை உருவாக்கிட்டு இருக்கு. நாங்கள் எதிர்பார்த்ததும் நடந்து எதிர்பார்க்காத அளவிற்கான ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கிறத நாங்கள் பார்க்குறோம். அந்தளவுக்கு மக்கள் மத்தியில் இது பெரிய அளவில் இன்றைக்கு சென்றடைந்து கொண்டு இருக்கிறது. அது மக்கள் மொழியில் இருக்குது. மக்கள் அனுபவித்து கொண்டு இருக்கிற விஷயங்களே அவர் தொடர்ச்சியாக பேசி கொண்டு இருப்பதால் மக்கள் அதுக்கான ரெஸ்பான்ஸை ரொம்ப அதிகமாக கொடுக்குறாங்க. அதே நேரங்களில் ஆளுங்கட்சியினுடைய கூட்டணியைச் சேர்ந்தவர்கள் இன்றைக்கு ஒரு கலக்கம் அடைந்திருக்கிறார்கள் என்பதை அவர்கள் தொடர்ச்சியாக வைக்கிற விமர்சனங்கள் மூலமாக தெரிஞ்சுக்க முடியும். என்ன மாதிரியான விமர்சனங்களை சொல்றீங்க? தினந்தோறும் ஏதோ ஒன்று பேசுகிறாங்களே, ஓகே, ரெஸ்பான்ஸ் குறிப்பிட்டு சொல்கிற அளவுக்கு ஏதாவது விமர்சனங்கள் இருக்குல்ல? அவங்க என்றைக்குமே குறிப்பிட்டு சொல்கிற அளவுக்கான விமர்சனங்களே வைக்கிறது இல்லைங்க. அவங்க ஏதோ போகிற போக்கில் சில சம்பவங்களே ஏதாவது ஒன்று வச்சுட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. ஓகே, ஏன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பேசும்போது விசிகா மேலே விமர்சனங்கள் வைக்கிறாரு திருமாவளவன் அவர்கள். கூட்டணியில் அவங்க கூட்டணியிலே நிறைய பிரச்சனைகள் இருக்கும்போது அதிமுக கூட்டணியை பற்றி பேசுகிறாரு அப்படின்ட்டு. ஆனால் நேற்றைக்கு நடந்த அந்த எழுச்சி பயணத்தில் விசிகா, கம்யூனிஸ்ட் மாதிரியான கட்சிகளை குறிப்பிட்டு இவங்க எல்லாருமே ரொம்ப அதிருப்தியோடு தான் இருக்காங்க, அதிமுக ரத்தன கம்பளம் பிரித்து வரவேற்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இந்த முரண்? முரணில் ஒன்றும் இல்லைங்க. ஏற்கனவே அதுதான் சொல்லிட்டு இருக்கோம். அவங்க ரொம்ப சிரமத்தில் இருக்காங்கங்கிறது நாங்கள் சொல்கிறது இல்லை. இது எங்கள் பொதுச் செயலாளரோட கருத்து இல்லை. அவங்க கிட்டத்தட்ட இப்போ ஒரு 6 மாதமாகவே அவங்க கூட்டணிக்குள் நடக்கிற விஷயங்களை தமிழ்நாடு முழுவதும் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதில் சாம்சங் தொழிலாளர்களுடைய போராட்டம் தொடங்கி செங்கோடி இயக்கங்கள்னு கூட சொல்லக்கூடாது. சிபிஎம் கட்சி மிகப்பெரிய அளவிலான எதிர்ப்பை காட்டி கொண்டிருக்கிறது. சிபிஐயே காணலை. சிபிஐயினுடைய பொதுச் செயலாளர் முத்தரசன் அவர்களை பத்திரிகையாளர் முன்னால் வர வைத்ததிலேயே எங்கள் பொதுச் செயலாளரினுடைய இந்த பயணத்திற்கு ஒரு பெரும்பங்குண்டு. இவர் போய் பேசினவர்கள் தான் அவர் பத்திரிகையாளர் சந்திச்சார். கடந்த 6 மாதமாக யாருமே அவர் பார்க்கல. அதே மாதிரி தொடர் சண்முகம் அவர்கள் சிபிஎம்னுடைய செயலாளர், அவர் கடுமையான விமர்சனங்களை வைத்தார். ஆனால் திருமாவளவன் அவர்கள் கடுமையான விமர்சனங்களை வைத்தார். சட்டமன்றத்திற்கு உள்ளும் வெளியிலும் மரியாதைக்குரிய வேல்முருகன் அவர்கள் கடுமையான விமர்சனங்களை இந்த அரசு வைக்கிறார். அது ஒரு ஆரோக்கியமான அரசியல் தானே காட்டுது. கூட்டணியில இருந்தாலும் அங்க இருக்கக்கூடிய தவறுகளை நாங்க சுட்டி காட்டுறோம்னு சொல்றாங்க. நீங்க ஒரு தவறை சுட்டி காட்டுகிற போது அதை ஆளுகிற கட்சி ஏற்றுக்கொண்டு அந்த தவறை சரி செய்து கொண்டு விட்டால் அது ஆரோக்கியமானது. நீங்கள் சுட்டிக்காட்டி கொண்டே இருக்கிறீர்கள், அவர்கள் அந்த தவறை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார்கள் என்கிற போது அது உங்களுடைய பேச்சு எந்த விதமும் எடுபடவில்லைன்னு தான் அர்த்தம். அதில் ஒரு சில இடங்களில் சுட்டி காட்டவே பயப்படுவாங்கல்ல, சுட்டி காட்டுறதுக்கான சுட்டி காட்டவே 4 ஆண்டுகள் பயப்பட்டார்கள் அப்படிங்கிறதான விஷயம். இப்போ கடைசி வர 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 என்னங்கன்னா உண்மையில் நடக்கிறது என்னன்னா, உள்ளுக்குள்ளேயே இருந்து கொள்ளுகிற புற்றுநோயின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அப்படியான நிலைமை தான் இன்றைக்கு கூட்டணி கட்சிக்குள்ளே ஏற்பட்டு மற்ற எல்லா கட்சிகளையும் திமுக அறிக்க தொடங்கிவிட்டது. இதை அவங்க 4 ஆண்டுகளுக்கு பிறகு உணர்றாங்க. உணர்ந்த பிறகு ரெஸ்பாண்ட் பண்ணியாகணும். இனி நம்ம பேசாமல் இருந்தோம்னா சொந்த கட்சி முடிந்து போய்விடும் என்கிற நிலை வந்த பிறகு கூட சில விமர்சனங்களை, காட்டமான விமர்சனங்களை அவங்க வைக்கிறாங்க. ஆனால் அந்த விமர்சனங்களுக்கு கூட எந்த தீர்வும் கிடைக்கலையே. அப்போ நீங்கள் பாட்டுக்கு என்ன வேணால் விமர்சிட்டு போங்க. நீங்கள் கூட்டணி கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, நீங்கள் வைக்கிற எந்த விமர்சனங்கள் குறித்து நாங்கள் கவலைப்பட மாட்டோம். ஓகே, ஆனால் அதே விமர்சனம் அதிமுக மேலேயும் வைக்கப்படுது. அதே மாதிரி பாஜக கொஞ்சம் கொஞ்சமாக அதிமுகவை விழுங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றது இருக்குல்ல. அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒரு சில தலைவர்களை தன்வசம் இழுக்கிறதுக்கான பேச்சுக்கள் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இல்லை, அதைத்தான் அவங்க ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தாங்க. பிறகுதான் நாங்கள் இதை சுட்டி காட்டினோம். ஆனால் எங்களது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை யாராலும் எதுவும் செய்ய முடியாது, அது முழுக்க முழுக்க தொண்டர்களால் கட்டப்பட்டிருக்கிற ஒரு இயக்கம். அதனால் அது எங்கள் பொதுச் செயலாளனுடைய தலைமையில் அது சரியாக தான் போயிட்டு இருக்குது. தயவூர்ந்து உங்களை கவனியுங்கள் என்று தான் நாங்கள் இப்போ உங்களுக்கு சுட்டி காட்ட வேண்டியிருக்கு. இந்த விமர்சனம் அவங்க ரொம்ப காலம் வைக்கிறாங்க. 2021 60 சீட்டுகளை கொடுக்கும் அதிமுக, அதோடு அதிமுக அடிமையாக போய்விட்டது என்று பேசியவர்கள் தானே.
பிறகு எவ்வளவு சீட்டுகள் கொடுக்கப்பட்டது, எவ்வளவு சீட்டுகள் போட்டியிட்டோம், எப்படி வெற்றி பெற்றோம்ங்கிறதெல்லாம் காலம் நமக்கு காட்டுச்சு. எனவே தன்னை ஒரு ஆளுமை மிக்க தலைவராக எங்களுடைய பொதுச் செயலாளர் கட்டமைத்து கொண்ட பிறகு, அவருடைய தலைமையிலே எங்களுடைய கட்சி அது வெற்றி நடை போட தொடங்கிவிட்ட பிறகு இவர்கள் அப்படியான விமர்சனத்தை தொடர்ச்சியாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே பாரதிய ஜனதா என்று இல்லை, நீங்கள் நல்லா அதில் பார்த்தீங்கன்னா அந்த விமர்சனங்களுக்குள்ளே கூர்ந்து கவனிச்சிங்கன்னா, அமித்ஷா அவர்கள் வந்து விட்டார், 60 சீட்டு கொடுக்க போகுது அதிமுக என்று இவங்க வச்சாங்க. நீங்கள் யாருமே மறந்துருக்க மாட்டோம், நம்ம யாருமே அதை மறந்துருக்க முடியாது. ஆனால் 19 இடங்களில் பாரதிய ஜனதா கூட்டணியை முடிவு செய்தார். இதே சம்பவத்தை ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2011 காங்கிரஸ் கட்சி வந்து மத்தியில் ஆட்சியில் இருக்கிறது. காங்கிரஸ் கட்சிக்கு தமிழ்நாட்டிலே காங்கிரஸ் கட்சி தன்னை முழுமையாக இழந்துவிட்ட காலம், ஆளே இல்லாத காலம். 63 சீட்டுகளை வாங்குது. கூட்டணி பேச்சுவார்த்தை அறிவாலயத்தில் கீழ் தளத்தில் நடக்கும்போது மேல் தளத்தில் கலைஞர் டிவி அலுவலகத்தில் சிபிஐ ரைடு மிரட்டி, இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த சமயங்களில் தான் 2G ஊழல் பெரிய அளவில் பேசப்பட்டு கனிமொழி அவர்கள் எல்லாம் சிறையில் இருந்த காலம். எனவே தன் சொந்த மகளை காப்பாற்றிக் கொள்வதற்காக 63 சீட்டுகளை கொடுத்தார் கருணாநிதி அவர்கள். நீங்கள் அதே கருணாநிதி அவர்களிடம் 2016 வாங்க முடியல. இந்த முறை வந்து 80 சீட்டுகள் கேட்போம், 60 சீட்டுகள் கேட்போம் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் பார்க்க முடியுது. அதுதான் நான் சொல்றேன். இதே தான் 21லயும் சொன்னாங்க. அப்புறம் நம்ம பார்த்தோம். இதுவும் பாருங்களேன். நீங்க இன்னொரு செய்தியும் உங்களுக்கு சொல்றாங்க. அதாவது பாரதிய ஜனதான்னு ஒரு பூச்சாண்டி காட்டுகிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் திமுகவிற்கு 2011 கொடுத்த அழுத்தத்தை போல ஒரு நாளும் அதிமுகவின் மீது அப்படியான அழுத்தத்தை பாஜக கொடுக்கவில்லை. சரிதானுங்களா? அவங்களுக்கு அவங்களுடைய பலம் என்ன என்பது தெரிந்துதான் இருக்கிறது. அவர்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்குகிற போது கூட இவர்கள் சொன்ன சீட்டோட அவங்க தொடங்கவே இல்லை. இவங்கெல்லாம் வெளியே பேசிட்டு இருந்த சீட் எண்ணிக்கையோட அவர்களுடைய எண்ணிக்கை தான் கேட்குறாங்க. அதிலிருந்து தான் பேச்சுவார்த்தைகள் நடக்குது. அதுக்குள்ளதான் ஒரு சுமூகமான முடிவு வருது. எனவே இது வந்து பாஜகவை ஏதோ மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு கட்சியாக காட்ட வேண்டும் என்கிற முயற்சியிலே தான் மீண்டும் பாஜக மிரட்டும், அமித்ஷா வந்தால் மிரட்டி விடுவார், அதிமுக விட்டு இப்படியே பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் உண்மையில் மிரட்டியது சொல்றாங்க, சிவசேனா கட்சியை சொல்றாங்க. இல்லை, எல்லா கட்சிகளும் அது நடக்குங்க. இப்போ ஒரு கட்சி கூட்டணியில் இருந்துங்காட்டி இந்த கட்சினால தான் அவங்க உடஞ்சாங்கன்னு நீங்கள் முடிவு எடுத்தீங்கன்னா, இப்போ நான் தான் இப்போ சமீபத்தையும் கூட இதில் கேட்டேன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் வந்து ஸ்டாலின் தான் நீக்கிறாரு. அவர் என்ன தப்பு பண்ணாரு? ஆதவர்ஜினா பிசிகா கூட அவரை நீக்கல, அவரா தான் வெளியே போறாரு. அதுதான் சொல்றேன். அவர் ஏன் போக வேண்டிய தேவை எங்க வந்துச்சு? எப்படி வந்துச்சு? ஒரு கட்சி விட்டு வெளியே போனவர் இன்னொரு கட்சியில் சேர்ந்துட்டு தான் இருந்த கட்சியினுடைய தலைவரை வந்து தழுவி அரவணைத்துக் கொண்டு, அண்ணா நான் உங்களோட எப்பொழுதும் இருப்பேன், இந்த கொள்கையோடு நான் எந்த இதுவும் பண்ணலன்னு பேசிட்டு போறாரு. செய்தியாளர் முன்னாடி தான் நடந்துச்சு எல்லாமே. ஒரு வார்த்தை கூட எனக்கு தெரிஞ்ச அந்த கட்சி தலைவரையோ அந்த கட்சியை குறித்தோ அவர் பேசியதே கிடையாது. ஓகே, அப்ப அதிமுக பாஜக கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்லைன்னு சொல்றது எல்லாமே நரேட்டிவ் தான் சொல்ல வரீங்களா? நிச்சயமான நரேட்டிவ். என்ன சிக்கல் இருக்குன்னு எங்களுக்கு சொல்லுங்க. இல்ல, ஏன்னா முதல்ல 2024 தேர்தலில் மெகா கூட்டணி அமைப்போம்னு சொன்னாங்க. அப்ப பாஜகவோட கூட்டணி இல்ல, தேமுதிக மட்டும்தான் வந்துச்சு. திரும்பவும் இப்ப சமீபத்துல ஏப்ரல் 9 கூட்டணி அமைக்கும் போது கூட, கூட்டணி அமைத்த பிறகும் கூட மெகா கூட்டணின்னு சொல்றாங்க. மெகா கூட்டணி அப்படின்னு பார்க்கும்போது பாஜகவே ஒரு மெகா கட்சி தானே, தேசிய கட்சியா இருக்காங்க, 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருக்காங்க, 3வது முறையா மீண்டும் ஆட்சி அமைச்சிருக்காங்க. இந்த கட்சியை காட்டிலும் மெகா கூட்டணி அப்படின்னு யாரை சொல்றாங்க? நேத்தைக்கு வரைக்குமே பிரம்மாண்டமான கூட்டணி அமைக்கப்படும்னு சொல்றாங்க. யாரை சொல்றாங்கன்னு சொல்லிட்டா அப்புறம் சஸ்பென்ஸ். அது நேற்று சொல்லியிருப்பார்ல எங்க பொதுச் செயலாளர். நீங்க எங்கிட்ட கேட்டா நான் எப்படி சொல்ல முடியும்? ஓகே, எனவே அது யாரு? அதாவது இந்த கூட்டணி வலிமையாக இருக்கிறது. பாஜக உங்களுக்கு ஒரு மெகா கட்சியா தெரியலையா? இந்த அப்படி பார்த்தா நீங்க அதிமுகவே நாங்க அண்டர்எஸ்டிமேட் பண்ற மாதிரி ஆயிரு. அப்படி இல்ல, இந்த கூட்டணி வலிமையான கூட்டணியாக இருக்கிறது. இந்த கூட்டணியினுடைய வலிமை இன்னும் அதிகரிக்கும். இதைத்தான் எங்க பொதுச் செயலாளர் சொல்லுகிறார். அவ்வளவுதான், அதுல சிம்பிளான விஷயம். அப்ப விஜய்னு எடுத்துக்கலாமா? இல்ல, நீங்க யாரை வேணா எடுத்துக்கோங்க. நான் என்ன, அது வந்து அவராக சொல்லுகிற வரை உண்மையில் எனக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. எங்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் என்ன முடிவு செய்கிறாரோ அதுதான் முடிவு. அப்ப அவர் வந்து ஒரு செய்தியை சொல்லுகிறாருன்னா அது யாராக வேணா இருக்கலாம். நாங்க தான் மீண்டும் சொல்லுகிறோமே, தமிழ்நாட்டை காப்பதற்கான அப்படி ஒரு முயற்சியை எங்கள் பொதுச் செயலாளர் எடுத்தே தீர்வார். அதுல திரு விஜய் அவர்கள் இருக்கலாம், திரு சீமான் அவர்கள் இருக்கலாம், இல்ல யாரோ இன்னும் பல கட்சிகள் இருக்கிறது, அவங்க எல்லாம் யார் வேணா இருக்கலாம். சீமான் அவர்கள் இருக்க கூட வாய்ப்பு இருக்கா? சீமான் அவர்கள் ஒரு தவிர்க்க முடியாத சக்தி தானே தமிழ்நாட்டு அரசியல், மாநில கட்சி அப்படின்றாங்க. அப்ப ஏன் நீங்க விஜய் கேட்கிறவர் உங்களுக்கே அந்த சந்தேகம் வரல? தனித்து நிக்கணும்ங்கிறதுல ஸ்ட்ராங்கா இருக்காரு, அதனால ஒரு சந்தேகம் வருது, அவரும் வருவாரா கூட்டணியில அப்படின்ட்டு. அது ஒரு ஆச்சரியம் தானே. நான் என்ன சொல்றேன்னா, சீமான் வருவார்னு சொல்லல, அவர் முடிவு பண்ண வேண்டியது, எங்க பொதுச் செயலாளர் முடிவு பண்ண வேண்டியது. நீங்க சொல்ற சாய்ஸ்ல யாராக வேண்டுமானால் இருக்கலாங்க, நான் அவரையும் சேர்த்து சொல்றேன், அவ்வளவுதான். ஓகே. சோ இந்த கூட்டணி சிக்கல்களுக்கு மத்தியில தொடர்ந்து கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறதும் ஒரு அழுத்தமாவே இருந்துட்டு இருக்குல்ல, அதை விஜய் தான் தொடங்கி வச்சாரு, நீங்க நம்புறீங்களா? முதல் மாநாட்டு மேடையில அப்படி இல்லைங்க, அதுக்கு முன்னாடியே விசிகா கொஞ்சம் பேசினாங்கன்னு நினைக்கிறேன் நான். அவங்க பின்னாடியே தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. விசிகா தொடக்க காலத்துல சொல்லிடுறாங்க. எல்லா கட்சிகளுமே அதற்குள்ள வந்துச்சுங்க. நீங்க கூட்டணி ஆட்சிக்கு கருணாநிதி அவர்கள் சம்மதிச்சுட்டு தாங்க 80ல் போய் 112 தொகுதியில் போட்டிட்டு இருக்காரு. வெறும் 112 தொகுதியிலும் திமுக போட்டிடுச்சு. அப்போ இந்திரா காந்தி அவர்கள் அங்கே பிரதமராக இருக்கிறாங்க.
அவங்க காங்கிரஸோடு சேர்ந்து காங்கிரஸ் கூட்டணி அமைச்சரவைக்கு கருணாநிதி ஏற்றுக்கொண்டு தான் போய் நின்றார். ஆனால் அன்றைக்கு மக்கள் வெறும் 36 தொகுதியை கொடுத்து அனுப்பிவிட்டார்கள் கருணாநிதி. எனவே அது நடக்கவில்லை. அப்போ இந்த கூட்டணி ஆட்சிக்கான முழக்கம் என்பதும் அதற்கான ஏற்பாடுகள் என்பதும் எல்லாரும் இவங்க பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தவரை வரலாற்றிலே அப்படி ஒரு வாய்ப்பே அதிமுக வரவே இல்லை. அப்படி ஒரு நிலைக்கு அதிமுக தள்ளப்படலை. இப்போ கருணாநிதி அவர்கள் கூட 2006 to 2011 ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் நடத்தினார். அதிமுக அப்படியான சூழல்கள் வந்ததே இல்லை. நாங்கள் எப்பொழுதுமே தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைத்திருக்கிறோம். இந்த முறையும் தனிப்பெரும்பான்மையோடு கட்டாயம் ஆட்சி அமைப்போம் என்பதை எங்கள் பொதுச் செயலாளர் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். எனவே அதில் எந்த குழப்பங்களுக்கு இடமில்லை. ஓகே, ஆனால் கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறத பாஜக வலியுறுத்திக்கிட்டே இருக்காங்க. பாஜகவுடைய அவர் மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் பேசுகிற அந்த பேச்சிலிருந்து அவர் பேட்டி கொடுத்தார் என்று 2 நாள் ஓடும். நானே ஒரு முறை கேட்டேன் ஒரு இதில், அந்த வீடியோவை எனக்கு காட்டுங்க, உண்மையாகவே சொல்லுகிறேன். ஏனென்றால் நான் வீடியோவை தேடினேன். என்னதான் பேசுகிறாரு, எனக்கு ஹிந்தி தெரியாது, ஹிந்தி டிரான்ஸ்லேட் பண்ணி கூட ஹிந்தியில் பேசியிருக்காரு, ஒருவேளை குஜராத்திலையா இல்லை இங்கிலீஷ்லையா தெரியுமா, எதுலேயுமே இல்லை. அப்போ எது கேட்டாலும் ஒரு தனியார் பத்திரிகை கொடுத்தார் என்று சொல்லுகிறார்கள். அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, அது ஒரு கிளியர் ஸ்டேட்மெண்ட்டாக ஒரு விஷயம் அவர் தெளிவாக பேசுகிறது. இங்கே கூட்டணி அறிவிக்கிற அன்னைக்கு பேசினார். அன்னைக்கு மிக தெளிவாக சொன்னார், என்டிஏ அலைன்ஸ் நாங்கள் வின் பண்ணுவோம் என்பதை சொன்னார். ஆட்சி அமைக்கிறது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி அமைக்கும். இது ரொம்ப வெளிப்படையான விஷயம். இதில் இன்னொரு புரிதலில் பிரச்சனை என்ன அப்படின்னா, நீங்கள் கடந்த கவர்மெண்ட் அவங்க தனிப்பெரும்பான்மையோடு தான் ஆட்சி அமைச்சிருந்தாங்க. யார்? பாரதிய ஜனதா. ஆனாலும் கூட அவங்க மத்தியில் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, என்டிஏ கவர்மெண்ட் என்று தான் சொல்லுவாங்க. பிஜேபி கவர்மெண்ட் சொல்லவே மாட்டாங்க. அவங்க என்டிஏ கவர்மெண்ட் அப்படி தான் அவங்களுடைய பழக்கம். அப்போ அவங்க அதே மாதிரி தான் இப்பவும் சொல்கிறாங்க. அவங்க தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைச்சாலும் கூட அமைச்சரவையில் பங்கு கொடுக்குறாங்கல்ல மத்தியில். இல்லை, அவங்க கொடுக்குறாங்க. மத்தியில் கூட்டாட்சி என்பதை நாங்களும் தானே ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். மத்தியில் நீங்கள் பங்கு பெறலாம், பங்கு பெற்று மாநிலத்துக்கு சேவையாற்ற வேண்டும். நாங்கள் போய் பங்கு பெறவில்லை இதுவரைக்கும் அதிமுக. இப்போ கருணாநிதி அவர்கள் 18 வருஷம் போய் பங்கெடுத்தார். பிஜேபி கூடயும் இருந்தார், காங்கிரஸ் கூடயும் இருந்தார், விபி சிங் வந்தாலும் இருந்தார். யார் மத்தியிலே வந்தாலும் இவர் உடனே கொள்கை கோட்பாடுகள் எல்லாம் மாற்றிக்கொண்டு அவர் மத்தியில் ஆட்சியிலே பங்கெடுப்பார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் மிக மிக சொற்ப காலம் மத்திய ஆட்சியிலே பங்கெடுத்திருக்கிறோம், அமைச்சர்களாக இருந்திருக்கிறோம். மற்றபடி தமிழ்நாட்டு மக்களினுடைய உரிமைகளை மீட்பதிலே நாங்கள் முன்னணியில் நின்றிருக்கிறோம். ஆனால் இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார், அவர் பேசுகிறார் என்று 2 நாளைக்கு ஒருக்கா பேசிட்டே இருக்காங்க. தமிழ்நாட்டிலே என்டிஏ கூட்டணியினுடைய முடிவை எடுக்கிற இடத்திலே எங்கள் பொதுச் செயலாளர் தான் இருக்கிறார். அவர் எடுப்பதுதான் தமிழ்நாட்டில் முடிவு. அவர் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் பேசும்போது கூட எங்களுடைய தேசிய தலைமை 3 முறை சொல்லிட்டு போயிட்டாங்க கூட்டணி ஆட்சி தான் அப்படிங்கிறத. ஸோ எங்களுடைய தலைமை என்ன சொல்றாங்களோ அதுதான் தொடர்ந்து நடக்கும் இனிமே. இல்லை, கரெக்டு தான். அண்ணாமலை அதைத்தானே கேட்கணும். அவங்க தலைமை சொல்றதான் கேட்கணும். அவர் கூட்டணி ஆட்சின்னு சொல்லிட்டு போனதா சொல்றாரு. அவங்க அவர் அமித்ஷா அவர்கள் அறிவிப்பார். அது வரைக்கும் இந்த குழப்பங்கள் இருந்தால் அது தீர்ந்து போகும் தானே. ஒரே வரி தான், வருவார், தமிழ்நாட்டிற்கு வருவார், நீங்கள் வேணும் எழுதி வச்சுக்கோங்க, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும், எங்கள் கூட்டணி வெற்றி பெறும் என்பதை சொல்லுவார். பார்த்துட்டே இருங்க. கூட்டணி வெற்றி பெறும். கூட்டணி ஆட்சி என்பது இல்லை, சொல்லிட்டோமே, நாங்களே வெளிப்படையாக மிக தெளிவாக சொல்லிட்டோமே. அண்ணாமலை அவர்கள் அவருக்கு உண்மையிலேயே அமித்ஷா அவர்கள் சொல்வதை அவர் ஏற்றுக்கொள்ள முடியும். அமித்ஷாவினுடைய செய்தி என்ன அப்படிங்கிறதுல குழப்பம் இருக்கலாம். அவர் அமித்ஷா அவர்கள் சொல்லிவிட்டார்னா அண்ணாமலை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள போகிறார். எனவே அவர் கூட்டணிக்கு எதிராகவோ ஒரு கான்ட்ரடிக்ஷனான கருத்துக்களை எல்லாம் பேசலை. அதையும் நம்ம அப்படி ஒரு கான்ட்ரடிக்ஷனாகவே பார்க்க வேண்டியதில்லை. அவருடைய கரெக்ட் தானே சொல்கிறாரு. அவங்க கட்சி தலைமை தானே அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணியின் தமிழ்நாட்டு தலைமை யார், அவர் என்ன முடிவெடுக்கிறார், அவர் மிக தெளிவாக சொல்லிவிட்டார். ஆனால் வரக்கூடிய தேர்தலுக்காக இவங்க ரொம்ப முன்னாடியே கூட்டணி அமைச்சிட்டாங்க அதிமுகவினர் அப்படின்ற ஒரு விமர்சனம் இருந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ நடைப்பயணம், அதான் சுற்றுப்பயணம் போகிறது, இது எல்லாமே அதிமுகவுக்கு கை கொடுக்குமா? நிச்சயமாக கை கொடுக்கும். இவங்க ஏதாவது நம்ம தொடங்கினோம்னா கொஞ்சம் முன்னாடியே தொடங்கிட்டாங்கம்பாங்க, செய்யாமல் விட்டுட்டோம்னா முதல்ல செஞ்சுருக்கணும், இப்போ செஞ்சுருக்கணும்பாங்க. எனவே ஒரு கட்சி 53 ஆண்டுகளை தொட்டு இருக்கிற கட்சி வாரிசு அரசியல் இல்லாமல் அடுத்தடுத்து கட்சியினுடைய பணியில் இருந்தவர்கள், கட்சியினுடைய பொறுப்புகளில் இருந்தவர்கள் தலைமை பொறுப்புக்கு வந்த ஒரு கட்சி. நீங்கள் புரட்சித் தலைவர் தொடங்குகிறார், அம்மா அவர்கள் வருகிற போது அவங்க வாரிசு அல்ல, நேரடியாக அம்மா அவர்களினுடைய தலைமை, அவர் பொதுச் செயலாளராக வருகிற போது ஒரு கட்சியினுடைய தொண்டராக, கட்சியினுடைய பொறுப்பாளராக இருந்து அவர் வருகிறார். அதே போல் ஒரு சாதாரண கிளை செயலாளராக தொடங்கி ஒருவர் வருகிறார். அப்படி எங்கள் பொதுச் செயலாளர் இன்னைக்கு இந்த கட்சியை வழி நடத்துகிறார், முதலமைச்சராகிறார். இப்படிப்பட்ட கட்சி 31 ஆண்டு காலம் தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி, இவ்வளவு ஒரு பெரிய வலிமையான வரலாற்றிற்கு சொந்தமான இந்த கட்சி எந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பதை கூடவா அடுத்த வருடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே அதெல்லாம் பிரச்சனைகளை மிக தெளிவாக யோசித்து செய்கிறார்கள். அதற்கான உரிய அளவிலே மக்களிடமிருந்து கிடைக்கிற அந்த ரெஸ்பான்ஸ் இன்னைக்கு இருக்குது. அதைத்தான் நாம் பார்க்குறோம். இப்போ அவர் போகிற இடமெல்லாம் அலையலையாக மக்கள் திரண்டு நின்று ஒரு மாபெரும் தலைவனுக்கு கொடுக்க வருகிற அந்த வரவேற்பு என்பது உண்மையிலேயே மெய் சிலிர்க்க வைக்கிறது. தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாற்றின் திசை வழி மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. நாம் அந்த சமகாலத்தினுடைய சாட்சியங்களாக நின்று கொண்டிருக்கிறோம் என்பதுதான் பெருமை. ஓகே, ஆனால் நீங்கள்
சுற்றுப்பயணம் பொறுத்த வரைக்கும் முதல் கேள்விக்கு ஒரு பதில் சொன்னீங்க. எதிர்க்கட்சியினரும் கூட ஒரு ஆட்டம் கண்டிருக்காங்க அப்படின்ட்டு. அண்ட் அதனூடாக தான் விமர்சனங்கள் வெளிவருது அப்படின்ட்டு. அண்ட் பொதுமக்கள் தரப்பிலிருந்தும் சில விமர்சனங்கள் வரத்தானே செய்யுது. அறநிலைத்துறை பணத்தில் வந்து இவங்க கல்விக்கு செலவு பண்ணுறாங்க, காலேஜஸ் கட்டுறாங்க அப்படின்ற மாதிரி. எப்படி புரிஞ்சுக்கலாம் அதை? இல்லை அதில் ஒன்றும் புரிஞ்சுக்கிறீங்களா, அது நாங்களே இவங்க பேசிட்டு தான் ஒரு 2 நாள் விட்டோம். அதையே சரி இவங்க பேசின பிறகு தான் மக்களுக்கு அந்த செய்தி போகட்டும், பிறகு நாம் அதுக்கு பதில் சொல்லுவோம் அப்படி தான் விட்டோம். அதே மாதிரி இவங்க பேசினாங்க, அதையே எடுத்து பேசினாங்க. எங்களுடைய பேச்சு அவருடைய ஸ்பீச் அப்போ பிளான்டு ஸ்பீச்சா? நாங்கள் செய்தி சொல்ல வேண்டும் என்பதற்காக சொன்ன செய்தி தான், அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதே இல்லை. அந்த செய்தி நான் சொன்னது எங்காவது பிழைன்னு எங்கள் பொதுச்செயலாளர் சொல்லியிருக்காரா? மிக தெளிவான விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். அவர் பேசுகிற போதே சொல்லுகிறார், இந்த வரிக்கு அடுத்த வரியே என்ன, ஒரு மனிதனுக்கு கண் எவ்வளவு முக்கியமோ அதே போல் ஒரு சமூகத்திற்கு கல்வி முக்கியம், கல்லூரிகள் கொண்டு வரப்பட வேண்டும், இந்த கல்லூரிகள் கொண்டு வரப்படுவதற்கு ஒதுக்கப்படுகிற நிதி இருக்கிறது இல்லையா, இந்த நிதி இந்த கல்லூரிகள் கட்ட பயன்படுத்த போதுமானதாக இல்லை என்று வெளிப்படையாக சொல்லுங்க. சொல்லிட்டு நீங்கள் எடுத்துக்கட்டுங்க, உங்களை நாங்கள் ஏன்னு கேட்குறோம். நான் இப்போ எங்கள் பொதுச் செயலாளர் வெறும் வாயில் போகிறவர்கள் சொல்லிட்டு போனால் பரவாயில்ல. அவர் ஆட்சி காலத்தில் இருந்தபோது மொத்தம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சியில் 76 அரசு கலை அறிவியல் கல்லூரிகளை கொண்டு வந்தோம், 25 தொழில்நுட்ப கல்லூரிகளை கொண்டு வந்தோம், 5 கால்நடை கல்லூரிகள், 4 வேளாண் கல்லூரிகள், 17 மருத்துவக் கல்லூரிகள், இத்தனையும் கொண்டு வந்தது அதிமுக அரசாங்கம். இதில் கால் பங்குக்கு தேரமாட்டார்கள் இவர்களுடைய ஆட்சி, இந்த 4.5 ஆண்டுகள் ஆட்சியில். ஆனால் இதுக்கே வந்து இப்படி நாங்கள் நிதி ஒதுக்கி இருக்கிறோம் என்று சொல்லுகிறவர்கள், கல்விக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை நீங்கள் பயன்படுத்தவே இல்லை, நீங்கள் நிதியே ஒதுக்கவில்லை, பட்ஜெட்டிலே ஏமாற்றுகிறீர்கள் என்பதை தோலுரித்து காட்டுவதற்கு தான் அதை சொன்னார். இப்போ நாங்கள் வேற ஏதாவது விஷயத்து பேசியிருந்தா இவங்க அதுக்கு விவாதத்துக்கே வந்திருக்க மாட்டாங்க. உங்களுக்கு புரியுதானுங்களா? இப்போ கொண்டு வந்து இவர்களுடைய முகத்திரையை கிழித்து இருக்கிறார். அறநிலையத்துறை சத்தம் போடுற இல்லை, அறிக்கை வெளியிடுறாங்கல்ல தெளிவா. அதுக்கு ஒன்னுலையாவது விட இருக்கான்னு பாருங்க. கல்விக்கு ஒதுக்கப்பட்ட நிதியிலிருந்து கல்லூரிகள் கட்டப்படுவதில் இருந்து நீங்கள் எதற்காக அறநிலையத்துறைக்குள்ளே போனீர்கள் என்று கேள்வி இருக்குல்ல. அறநிலையத்துறையை வைத்து கட்டக்கூடாதா என்பதுதான் இவர்கள் பதிலாக இருக்கிறதே ஒழிய கல்விக்கு கொடுக்கப்பட்ட நிதி எங்கே? ஒரு பதிலும் எனக்கு தெரிஞ்சு மத்திய அரசு தரப்புல இருந்து சரியான நிதி இன்னும் கிடைக்கல. எந்த நிதின்னு சொல்லுங்க. இப்ப எந்த நிதின்னு, அதாவதுங்க, மத்திய அரசு புதிய கல்விக் கொள்கையை அமுல்படுத்தினால் அந்த புதிய கல்விக் கொள்கையை அமுல்படுத்துவதற்கு ஆகிற செலவு என்ற ஒரு செலவு இருக்கிறது இல்லையா, அதை மாநிலங்களுக்கு கொடுக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியில் இருக்கிற போதே நாங்கள் சொல்லிவிட்டோம், புதிய கல்விக் கொள்கையை அதிமுக ஏற்காது, தமிழ்நாடு ஏற்காது என்று சொல்லிவிட்டோம். எங்கள் ஆட்சியில் நாங்கள் சொன்னதுதான். அதைத்தான் இவங்களும் வழிமொழிகிறாங்க. இவங்க புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டு இந்த 3 மொழிக்கெல்லாம் தயாராயிட்டாங்க. நீங்கள் அதையும் பார்த்துருப்பீங்க. நம்முடைய எஜுகேஷன் செக்ரட்டரி சைன் பண்ணி அனுப்பியிருக்கார் மத்திய அரசுக்கு, அதுக்கான வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம்னு. பிறகு பிரச்சனையான பிறகு இவர்கள் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்கிற விமர்சனமெல்லாம் வந்த பிறகு, இல்லை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, நாங்கள் தெரியாமல் கடிதம் எழுதிவிட்டோம் என்று ஒரு பல்ட்டி அடிச்சுட்டு வந்தாங்க. இப்போ பிரச்சனை என்னென்னா, அதை ஏற்றுக்கொண்டீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு கொடுக்குற தொகை, இந்த தொகையினுடைய அளவு எவ்வளவு? இப்போ இவங்க சொல்லிட்டு இருக்கிற அளவு 2000 கோடி. பள்ளிக்கல்வித்துறைக்கு மட்டும் கடந்த பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்ட நிதி எவ்வளவு? 46,000 கோடி. 46,000 கோடி நிதி ஒதுக்கி இருக்கிற தமிழ்நாடு அரசு இந்த 2000 கோடி வரவில்லை என்பதால் தான் எங்களால் நகர முடியவில்லை என்று மீண்டும் மீண்டும் கதை சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே, இதை எப்படி ஏற்பீர்கள்? பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல இந்த மாதிரியான ரெய்டுகள்லாம் போகாது. பாஜக ஆளாத மாநிலங்கள் இருக்கக்கூடிய முதலமைச்சர்களுக்கோ இல்லை அந்த ஆட்சிக்கோ அழுத்தம் கொடுக்கப்பட்டுட்டே இருக்கும் அப்படிங்கிறது இங்க ஒரு விஷயமா பார்க்கப்படுது இல்லை. அப்ப அதை நம்ம அப்படி எடுத்துக்க முடியாது. எல்லா காலத்திலும் மத்திய அரசு அப்படித்தான் இருந்தது. நீங்கள் காங்கிரஸ் ஆளுகிற போது தமிழ்நாட்டிற்கு உரிமைகள் எடுத்து கொடுத்தாங்களா? நம்ம மொழிப்போரில் நம்ம தியாகிகளை இன்றைக்கும் கொண்டாடுறோம்ல, தமிழ்நாடு முழுக்க மொழிப்போர் ஈகியர் நாள் எடுக்கிறோம்ல, அந்த மொழிப்போரில் ஈடுபட்ட அந்த மாணவர்களை, தமிழர்களை சுட்டுக் கொன்றது யார்? இதே காங்கிரஸ் கட்சி தானே. காவிரியிலே நம்முடைய உரிமையை மறுத்து எத்தனையோ தமிழர்கள் தற்கொலை செய்து கொண்டதற்கும், எத்தனையோ தமிழர்கள் கர்நாடகாவில் அடித்து துரத்தப்பட்டதற்கும், கொலை செய்யப்பட்டதற்கு யார் காரணம்? இதே காங்கிரஸ் தானே. ஈழத்தில் நடந்த இனப்படுகொலையை நான் சொல்லலைங்க, கோத்தபய ராஜபக்ஷே அங்கிருந்து சொன்னான், சரத் பொன்சேகா சொன்னான். அவங்க 2 பேரும் கொடுத்த அறிக்கை மிக தெளிவாக சொன்னார்கள், இந்தியாவினுடைய போரை நாங்கள் நடத்தி முடித்தோம், நாங்கள் இனப்படுகொலை செய்தவர்கள் நீங்கள். இதை நானும் சொல்ல, இப்போ வைகோவும் சொல்லிட்டு தான் இருக்கார், இப்போ வரைக்கும் அதை மாற்றியெல்லாம் அவர் பேசலை. அப்போ காங்கிரஸ் என்பது ஒட்டுமொத்தமாக தமிழர் இனத்திற்கே எதிரான ஒரு கட்சியாகத்தான் இருந்தது. தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை அது சீரழிச்சது. அன்னைக்கு மத்திய அரசு இருக்கும்போது என்ன பண்ணணும்? ஒரு மாநில அரசை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசோடு நீங்கள் இணங்கி போகிற இடத்துல இணங்கி போகணும், மத்திய அரசோடு உரிமைகளுக்காக போராடுற இடத்துல போராடணும். இதுதான் நம்முடைய ஃபெடரல் சிஸ்டம் நமக்கு வலியுறுத்துகிற விஷயமே. இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், பாரதிய ஜனதா கூட்டணி என்ற எல்லாமே இவங்க சொல்லுவாங்க. 7.5 விழுக்காடு உள்ளிட ஒதுக்கீட்டை எங்கள் பொதுச் செயலாளர் கொண்டு வருகிறார். நீட் தேர்வில் அரசு பள்ளியிலே படிக்கிற மாணவர்களுக்கு 7.5 விழுக்காடு நீட் அந்த இடஒதுக்கீடு என்று கொண்டு வருகிறார். இந்த உள்ளிட ஒதுக்கீட்டுக்கு ஆளுநர் கையெழுத்து போடல. நாங்கள் தான் ஆட்சி, பாரதிய ஜனதா கூட்டணி தான், பாரதிய ஜனதா மத்திய ஆட்சி, அவரால் அனுப்பப்பட்ட ஆளுநர் தான் கையெழுத்து போடலை. கையெழுத்து போடலைன்னு உடனே
நான் ஏற்கனவே சொன்னேன். நாங்கள் உடனே இப்போ எங்கள் முதலமைச்சர் மத்திய அரசு எங்களை இப்படி வஞ்சிக்கிறது, தமிழர்களே வாருங்கள், எதுவும் இல்லை. இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டம் நமக்கு என்ன உரிமை கொடுத்திருக்கிறது என்பதை பார்த்து இந்தியாவிலேயே முதல் முறையாக அந்த அவசர சட்டம் ஒன்றை கொண்டு வந்து ஆளுநர் கையெழுத்து இல்லாமலே நிறைவேற்றி விட்டார். இது ஆளுமை. அந்த ஆண்டு 600 பிள்ளைகள், 600 அரசு பள்ளி குழந்தைகள் வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்குள்ளே போனான். ஆன்லைன் ரம்மியை தடை பண்ணார் எங்கள் பொதுச் செயலாளர். அந்த ரம்மி நிறுவனங்கள் வந்து வழக்கு கோர்ட்டுக்கு போனான். கோர்ட்டுக்கு போகணும், அவன் ஸ்டே வாங்க முடியாதபடிக்கு நிறுத்தினார். அவர் ஆட்சியில் இருந்த கடைசி அந்த 13-14 மாதங்கள் ரம்மி தடை இருந்தது தமிழ்நாட்டில். விளையாட முடியாது, இங்கே ஆன்லைன் விளையாட்டுக்கு தடை இருந்தது. ஸ்டாலின் ஆட்சி வந்து முதல் மாதத்திலேயே அவங்க கேஸில் ஜெயிச்சிட்டாங்க. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.